அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே நிப்டி ஓபன் பண்ணிக்கிட்டேன். நிப்டி பாருங்க, இன்னைக்கு ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட். அவனோட ரேஞ்சே ரொம்ப கம்மி தான். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நிப்டியோட மூவ்மெண்ட்டே இவ்வளவுதாங்க, 100 பாயிண்ட் தான். அதை தாண்டி மூவ்மெண்ட்டே ஆகல. இங்க ஒரே ஒரு என்ட்ரி தான் நம்மளுக்கு நல்ல என்ட்ரி. அது நல்லதா நடந்திருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். நிப்டியில கால் சைடு ஒரே ஒரு நல்ல என்ட்ரி வந்திருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்மளுடைய வேல்யூ பார்த்தா 30, 35 டார்கெட் மீட்டுங்க. இங்க இதை நான் இதை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 2 3 டைம்ஸ் மீட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு ஒரு 50. அப்போ ஒரு 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் இதில். சரியா? அடுத்து புட் சைட் பார்க்கலாம். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்னால நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. 15 பாயிண்ட் தான் வந்திருக்கு. என்ட்ரி இங்க போச்சு, 5 பாயிண்ட் தான் ப்ராஃபிட்டு. நோ லாஸ் நோ கெயின், 5 பாயிண்ட் போச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது நிஃப்டியில். நம்ம எத்தனை ட்ரேட் பண்ணியிருப்போம்னா 1 2 3 4 5 6 ட்ரேட் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளுக்கு நிஃப்டியில் இன்னைக்கு 1200 போச்சு ஒரு ட்ரேடு. நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்திருந்தாலுமே 6 ட்ரேட் எவ்வளோ லாட் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு 1600 மைனஸ். காரணம் இவ்வளோ பெரிய சைட்வேஸ் மார்க்கெட். பாருங்க, இங்க இருந்து இவ்வளவு தூரம் சைட்வேஸ் மார்க்கெட். சரியா? நம்மளுக்கு நேற்று 1200 நம்ம சம்பாரிச்சோம், 200 பாயிண்ட் சம்பாரிச்சோம். இன்னைக்கு 1000 நம்ம விட்டுருக்கோம். அதாவது நேத்தோட வேலையை விட இன்னைக்கு ஒரு 1% தான் நம்ம விட்டுருக்கோம். சரி, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி அதே மூவ்மெண்ட் தான் நடந்திருக்கு, ஒரே சைட்வேஸ் தான் இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்க்கும்போது ஓகேவா, ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு பை நடந்திருக்கு. சாரி, பை இல்லை, இங்க இது இல்லை. ஸோ நோ லாஸ் நோ கெயின் தான் வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட் லோஸில் இங்கே பாருங்க 8, ஒரு 15 பாயிண்ட் லாஸ் ஆகும். அதே நேரத்தில் புட் சைடு பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் இங்கே நமக்கு போச்சு. அப்போ ஒரு 30 மைனஸ் 300 270 பாயிண்ட். ரவுண்டா வச்சாலும் உங்களுக்கு 250 பாயிண்ட். சரிங்களா? இன்னைக்கு பேங்க் நிப்டில 250 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்னால நிப்டில உங்களுக்கு நோ லாஸ் நோ கெயின். சென்செக்ஸ்ல பாருங்க 1 2 என்ட்ரிஸ், இங்க நோ லாஸ் நோ கெயின், இங்க ஒரு 300 பாயிண்ட். டார்கெட் மீட் அதான் பார்க்கணும். டார்கெட் மீட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோ லாஸ் நோ கெயின்ல தான் முடியும். 70 பாயிண்ட் வரும். இங்கேயும் 2 டைம் டார்கெட் தொட்டிருக்கு. டார்கெட்டை விட்டா கூட அடுத்த செல்லிங் இது 12 பாயிண்ட் போச்சு. மறுபடியும் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, பை 40 50 பாயிண்ட் போச்சு. இங்க 250 பாயிண்ட். அதாவது இன்னைக்கு சென்செக்ஸ்ல 200 பாயிண்ட் வந்திருக்கு. பேங்க் நிப்டியில 250 பாயிண்ட் வந்திருக்கு. நிப்டியில 15 பாயிண்ட், அதாவது நோ லாஸ் நோ கெயின். ஸோ இன்னைக்கு ஏன் இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ நிப்டியை பார்த்துக்கோங்க, இவ்வளோ பெரிய சைட்வேஸ் மார்க்கெட்டு. பேங்க் நிப்டியை பாருங்க, ஒரே ஒரு ரேலி. அதனால தான் நமக்கு 100 பாயிண்ட் கிடைச்சிச்சு, 200 பாயிண்ட் கிடைச்சிச்சு. சென்செக்ஸ்லயும் ஒரே ஒரு ரேலி, இங்க இருந்து இங்க வரைக்கும். அதுலதான் நம்ம ஒரு 200 பாயிண்ட் எடுத்தோம். மீதி எல்லாமே பாருங்க. ஸோ நம்ம சைடுவேஸ் மார்க்கெட்லயுமே நம்ம ஒரு 4-5 ட்ரேட் எடுத்தோமா ஒரு 200 பாயிண்ட் நம்ம நிப்டிலையும் பேங்க் நிப்டிலையும் கிடைச்சிருக்கு. சாரி, பேங்க் நிப்டிலையும் சென்செக்ஸ்லையும் கிடைச்சிருக்கு, நிப்டியில கிடைக்கல. சரிங்களா? இந்த இண்டிகேட்டரை பத்தி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. நன்றி.